ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, குரோம்பேட்டில் உள்ள சென்னை சில்க்ஸ் அங்கே உள்ள ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து நகைச்சீட்டு பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சென்னை சில்க்ஸ்லேருந்து பட்டு சேலை, அப்புறம் பட்டு பாவாடை அந்த கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அப்படியே அன்றைக்கி போனப்போ இங்கே உள்ள நகைச்சீட்டு பற்றியும் நான் கேட்டுட்டு வந்தேங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய கிஃப்ட்டெல்லாம் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்குங்க. இது என்ன ஸ்கீமு, இதில் என்ன பெனிஃபிட்டு, நம்ம ஸ்கீம் போடலாமா, இங்கே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. இங்கே வந்து ஒரு 3 வகையான ஸ்கீம் இருக்குது. நம்ம என்ன ஸ்கீமில் போட்டால் நமக்கு லாபம் அப்படிங்கிறது எல்லாத்துமே இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்போவுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தாங்க. நகைச்சீட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன கடையில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா, அங்கே ஸ்கீம் வந்து என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத அங்கேயே நேரில் போய் கேளுங்க. அவங்க பேம்ப்ளெட் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை ஃபுல்லாக வாஸ்து பார்த்து ஓகே அப்படின்னா அங்கே ஆரம்பிச்சிட்டு வாங்க. சீட்டு எப்போயுமே நேரில் போய் பார்த்தே போடுங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி மேலே ஒரு பைக்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே சிட் ஸ்கீமில் சேர்கிறவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறது தான் இந்த ஸ்கூட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை சில்க்ஸில் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அதில் வந்து 3 சிட் ஸ்கீம் இருக்குதுங்க. ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஸ்வர்ணதாரா ஷைன் அப்படின்னு இருக்குது. இந்த சிட் ஸ்கீம் எல்லாமே சென்னையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க. வேறு ஊரில் உள்ள ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இப்போ எங்கள் சிவகாசிலையும் இருக்குதுங்க, என்னோடய சொந்த ஊர். அங்கே வந்து இந்த ஸ்கீம் இல்லை. ஸோ இந்த ஸ்கீம் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிட் ஸ்கீம் வந்து எங்கே ஒத்து போகும்னா சென்னையில் உள்ளவங்களுக்கு தாங்க. சென்னையில் அதுவும் 4 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. டி நகரில் ஒரு பிரான்ச்சு, வேளச்சேரியில் ஒரு பிரான்ச்சு, குரோம்பேட், அப்புறம் திருவள்ளூரில் ஒரு பிரான்ச் இருக்குங்க. ஸோ இந்த 4 பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த சிட் ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த சிட் ஸ்கீமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஸ்வர்ணதாரா ப்ளஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து மந்த்லி பேசிஸில் நம்ம பணம் கட்டுவோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து மாதத்தொகைக்கு தகுந்தாப்பில் அவங்க பரிசு பொருள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. இதுதான் நான் முதலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு 1000 ருபீஸ் அப்படின்னா ஒரு சின்ன இட்லி குக்கரு, அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் ஹாட் பாக்ஸு, அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் தோசை தவா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 2000 ருபீஸ் அப்படின்னா இது வந்து வாட்டர் கேரியருங்க. ஒரு 2-3 லிட்டர்ஸ் வந்து மொத்தமாக நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகிறோம்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அப்புறம் ஒரு லஞ்ச் பேக்கு, அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் கெட்டில், இந்த மாதிரி ஒரு 2000 ருபீஸ் சிட்டு போடுறீங்கன்னா அதுக்கு கொடுக்குறாங்க கிஃப்டாக. 5000 ருபீஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இப்போ வர்ற மாதிரி லேட்டஸ்ட்டு வாட்ச் ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா மந்த்லி 5000 கட்டுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்படி இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ், அப்படி இல்லைன்னா புல்லட் மிக்ஸி ஜார் இந்த மாதிரி கொடுக்குறாங்கங்க. 10,000 அப்படின்னா ஒரு மியூசிக் சிஸ்டம், அப்படி இல்லைன்னா 3 கிளாஸ் பர்னர், அப்புறம் சௌபாக்கியா வெட் கிரைண்டர், அப்புறம் ஒரு இது வந்து இது 12 மந்த் ரீசார்ஜ்னு போட்டிருந்தாங்க. இது என்ன இதுன்னு தெரியலங்க, டாடா ஸ்கையா இல்லை ஏர்டெல்லா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒரு டிஷ்ஷுக்கான இது. அப்புறம் 30,000 அப்படின்னா அங்கேயே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோஃபா செட்டு, டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, அப்புறம் இந்த எல்இடி டிவி என்ன சைஸுன்னு எனக்கு தெரியல. அடுத்து 50,000 நீங்கள் மந்த்லி சிட்டு கேட்டுறீங்க அப்படின்னா ஒரு காட்டு, உடன் காட்டு அல்லது உடன் பீரோல், அப்படி இல்லைன்னா வாஷிங் மிஷின் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 1 lakh அப்படின்னா நமக்கு ஒரு லேப்டாப்பு, அப்படி இல்லைன்னா ஏசி, அப்படி இல்லைன்னா இதுவும் கொஞ்சம் கூடின இன்ச்சு டிவியாக இருக்கும். அடுத்து 2 லேக்கு இந்த ஸ்கூட்டி அங்கேயே வச்சுருந்தாங்கங்க. அதே மாதிரி 3 லேக்கு வந்து ஒரு பைக்கு. இந்த பைக் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க இந்த பைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நம்மளோட சிட்டு அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல நமக்கு நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தபுளான கிஃப்ட் ஐட்டமாக தான் இருந்தது. நீங்கள் எல்லாமே இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் கெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டமாக தான் போட்டிருந்தாங்க அங்கே வச்சுருந்ததே. நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஏற்கனவே காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. நாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 சிட் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்வர்ணதாரா ப்ளஸ் இந்த 2 சிட் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 சிட் ஸ்கீமுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எது பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாங்க. இந்த ஸ்வர்ணதாரா ப்ளஸ் இது 2க்கும் ஒத்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே 11 மந்த் ஸ்கீம் தாங்க. ஸோ மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்ட போகிறீங்க, 11 மந்த் வந்து சேர்த்து வச்சுட்டு வர போகிறீங்க. ஸோ இந்த ஸ்வர்ணதாரா அப்படிங்கிறதுல வந்து ப்ளஸில் வந்து மினிமம் வந்து 2000 தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மினிமம் 2000 ருபீஸ் தான் மந்த்லி சிட்டாகவே நீங்கள் ஜாயின் ஆக முடியும்.
அப் டு 3 லேக் வரை நீங்கள் வந்து போடலாம். மாதம் மாதம் 3 லட்சம் கூட கட்டிகிட்டே வரலாம் நீங்கள். இல்லை எனக்கு ஸ்வர்ணதாராவே போதும் 11 மந்த்ஸ் ஸ்கீம் எனக்கு 1000 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரணும். 1000லேருந்து 3 லேக் வரையும் இதில் இருக்குது. ரெண்டுலேயுமே மெச்சூரிட்டி அமௌண்ட்டுங்கிறது வந்து 11 மந்த் முடிஞ்சக்கப்புறம் 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ ஒரு 330 to 335 டேஸ்க்குள்ளே நம்ம எப்போனாலும் போய் எடுத்துக்கலாம். ஆனால் 350 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னாலுமே அவங்க வந்து உங்கள் ஏதோ ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ போய் வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஸ்வர்ணதாரா இதுலேயும் வந்து பிராண்டட் கிஃப்ட் நான் காமிச்சேன்ல, இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 2 ஸ்கீமுக்குமே இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பேஸ் பண்ணி வாங்குறீங்களோ அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு பிராண்டட் கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஸ்வர்ணதாரா ப்ளஸுக்கும் பிராண்டட் கிஃப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் அமௌண்ட் 1000 to 3 லேக்கு, இதில் வந்து மினிமம் அமௌண்ட் 2000 to 3 லேக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸ்வர்ணதாரா ப்ளஸில் என்ன பார்த்தீங்கன்னா, தாங்கள் செலுத்தும் மாதாந்திர சேமிப்பு தொகை அன்றைய தேதி சந்தை மதிப்பில் தங்கமாக தங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம மாதம் மாதம் இப்போ ஒரு 10,000 கட்டிட்டு வரோம் அப்படின்னம்னா 10,000க்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நமக்கு ஒரு 1.5 கிராம் சேருது அப்படின்னா அந்த 1.5 கிராமை எடுத்து வைப்பாங்க நமக்கு. இல்லை நம்ம மந்த்லி ஒரு 7,000 கட்டிட்டு வரோம்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் நமக்கு தாராளமாக சேரும் உங்களுக்கு. அந்த 1 கிராமை வந்து நமக்கு கணக்கில் எடுத்து வச்சுட்டே வருவாங்க. தாராள வந்து நமக்கு வந்து பணமாக மட்டும்தான் அக்குமுலேட் ஆகிட்டே வருங்க. உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ மந்த்லி வந்து 500 கிடையாதுங்க, இது பழையது. 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மாதம் 1000 கட்டிகிட்டே வரீங்கன்னா 11,000 நம்ம செலுத்துகிற பணம் மட்டும்தான் வரும். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்வு தொகையாக வர்றப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக 1 மந்த் போனஸ் தருவாங்க அவங்க அதில். இது வந்து ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து கன்வெர்ட்டட் இன்ட்டு கிராம்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதே நேரத்தில் செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் தள்ளுபடி. 18% வரையும் நம்ம டிஸ்கவுண்ட்டு, நம்ம வந்து கோல்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. 18% வரையும் நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம்னு தான் நான் சொல்லுவேன். இதுலேயும் பிராண்டட் கிஃப்ட் வருது. பட் இந்த இதுக்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதில் வந்து 11 மாத தவணை முடிவில் நம்ம 1 மாதம் போனஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பே பண்ணணும்னா ஜிஎஸ்டி ரெண்டுலேயுமே நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வேஸ்டேஜுங்கிறது வந்து இதில் வந்து 18% டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ளஸில். ஆனால் இதில் வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. நம்ம தான் ஃபுல் வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கணும் நம்ம அதில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணதாரா ப்ளஸ் இதில் வந்து ஆல்ரெடி 18% பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னேன் நான் வேஸ்டேஜில். இதில் வந்து நம்ம முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. பட் நம்ம அமௌண்ட்டை செய்கிறது பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டை செய்கிறத வந்து நான் கோல்டு காயினாக எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்க முடியாது உங்களுக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஜுவல்லாக தான் எடுக்கணும். அப்படி இல்லை சில்வர் ஐட்டம், டைமண்ட் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிறேன்னீங்கன்னா அது எடுக்கலாம். பட் அதுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்தான் ஆகணும் அங்கே. ஸோ இந்த 2 ஸ்கீம்லேயுமே ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஷோரூமில் ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ போனப்போ வந்து டைமண்ட்க்கெலாம் 20% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி இப்போ அட்சய திதி வருது, இல்லை ஒரு ஆடி மாதம் ஏதோ தள்ளுபடி போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஷோரூம் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் சிட்டு முடிகிறப்ப போய் எடுக்க போகிறப்ப ஏதாவது ஷோரூம் ஆஃபர்ஸ் இருந்தால் அது வந்து இந்த ஸ்வர்ணதாரால ப்ளஸில் வந்து கிடையாது. அதாவது உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்க கிராமுக்கு வந்து எந்த ஆஃபரும் கிடையாது. அந்த 18% வேஸ்டேஜ் மட்டும் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக இப்போ நீங்கள் உங்களுக்கு 10 கிராம் சேர்ந்துருக்கு, நீங்கள் 15 கிராம் பொருள் எடுக்கிறீங்கன்னா அந்த 5 கிராமுக்கு வேணால் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஷோரூம் ஆஃபர் வந்து இருக்குது அப்படின்னா அதை அவைல் பண்ணிக்கலாம் நம்ம அந்த அமௌண்ட்டாக சேர்றதில். அதே மாதிரி இந்த இதில் போய் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் காஸ்ட்டில் வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே வந்து நம்ம எடுக்கிறதுல வந்து டைமண்டை தவிர்த்து வேறு சாதாரணமாக கல்லுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டோன் நகையெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த ஸ்டோன் காஸ்ட்டை நம்ம கொடுத்து தான் ஆகணுங்க. ஸ்ரீகுமரனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டு தாங்க. வாடிக்கையாளர்கள் வசதிக்காக முதல் 6 மாத தவணை வரை தங்களது கணக்கில் மொத்தமாக வரவு வைத்து கொள்ளலாம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து பணம் கட்டிட்டு வரோம், மந்த்லி 2000 கட்டிட்டு வரோம்னு நினச்சிக்கோங்க. திடீர்னு வந்து நம்ம கையில் இந்த மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஏதோ போனஸ் போட்டாங்க நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து 6 தவணை கட்டுறப்ப, இப்போ நான் 2 தவணை கட்டியிருக்கேன், 3வது தவணைக்கு என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது அப்படின்னா அடுத்து வர்ற ஒரு 4 மாதத்துக்கு சேர்த்து நம்ம முன்னாடியே கட்டிடலாங்க. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் கோல்டு என்ன ரேட்டோ அதையே நமக்கு தூக்கி வச்சுருவாங்க.
இல்லை நீங்கள் வந்து இந்த மந்த் வந்து தங்கம் குறைவாக இருக்குது, அடுத்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு கணிக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் கூடுது, ஒரு விசேஷம் வருது, கல்யாண முகூர்த்தம் வருதுன்னா தங்கம் கூட தான் செய்யும் நெக்ஸ்ட் மந்தில். அப்படிங்கிறப்ப அடுத்த மாத தவணையும் இந்த மாதமே சேர்த்து கட்டி நம்ம அதை வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து ஆனால் அப் டு 6 மந்த்ஸ் நீங்கள் சிட்டு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தவணைகளை வந்து விட்டுட்டு அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம், இல்லை முன்னாடியே கட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் அது 7வது மாதத்துலேருந்து 7th 7, 8, 9, 10, 11 அந்த கடைசி 5 மாதம் மட்டும் அந்தந்த மாதம் தான் கட்டணும். சப்போஸ் இப்போ 8வது மாதம் உங்களால் கட்ட முடியல, 9வது மாதம் போய் கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட சிட்டு வந்து 11வது மாதம் முடிகிறது வந்து 12வது மாதம் தாங்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு தவணை தான் கட்ட முடியும் உங்களால். 6 மாதம் சேர்த்து கட்டலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் ஒத்து போகணும்னா, நம்ம கடையில் போய் சிட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. நம்ம மொத்தமாக கடையில் போய் பணம் கட்டுறப்ப மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து கட்டணும், ஒரு 4 மாதத்துக்கு சேர்த்து கட்டுறீங்க அப்படின்னா கடையில் போய் தான் கட்ட முடியும். இது வந்து ஆன்லைனில் கட்ட முடியாது. மற்றபடிக்கு நீங்கள் சிட்டு ஆரம்பிக்கிறது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குங்க. ஸ்ரீகுமரன் தங்க மளிகை ஆப், அந்த ஆப் இருக்குது. இந்த குயிக் பே இது வழியாகவும் நம்ம பணம் கட்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கே நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அந்த ஆப் மூலமாகவும் நம்ம தொடங்கிக்கலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம வந்து மந்த்லி கட்டுற மாதிரி கட்டிக்கலாம், நம்ம ஆன்லைன்லேயும் கட்டிக்கலாம். பட் நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு சிட்டு வந்து நம்ம நேரில் போய் கொடுத்து வாங்கி அந்த கார்டு போடுறாங்க அப்படின்னா கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து மந்த்லி வந்து நம்ம ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ இந்த இருக்குது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாகவோ நம்ம வந்து ஆனால் எந்த கடையில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கடைக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்க யூபிஐ மூலமாக அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதை என்ட்ரி போட்டு உங்களுக்கு திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கடையில் போய் எடுங்க. இப்போ இதில் நிறைய டவுட்ஸ் வரும். இல்லை நான் இப்போ ஊடாலே நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா என்ன செய்வாங்க, இந்த ஸ்கீம் வந்து கன்டினியூ பண்ண முடியல, ஊடாலே நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இந்த ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கடையில் அப்போ வந்து அவங்க சொல்கிறது, சரி உங்களுக்கு வந்து ஒரு 10% வரையும் டிஸ்கவுண்ட் தரோம். நீங்கள் சப்போஸ் ஒரு 10th மந்த் வரையும் கட்டியிருக்கீங்க, இன்னும் 1 மந்த் தான் கட்ட வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே நகை எடுக்கணும் அப்படின்னு போகிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க. இஃப் டிஸ்கண்டினியூட் பிஃபோர் 11 மந்த்ஸ் ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆர் நாட் அவைல். நமக்கு சொன்ன மாதிரி 18% வரையும் டிஸ்கவுண்ட்லாம் தர மாட்டாங்க. பட் யூ கேன் ஸ்டில் பர்ச்சேஸ் ஜுவல்லரி வித் லிமிட்டட் பெனிஃபிட். ஒரு சில பெனிஃபிட்டோடு நீங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைக்கு போய் பார்த்தப்போ மோஸ்ட்லி எல்லா நகையும் வந்து 18%க்குள்ளே தாங்க இருந்தது. அவங்க வந்து ஆன்டிக் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஜுவல்வன் நகை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறதுக்கு மட்டும் ஒரு 21% வரை வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நகை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 3% ஜிஎஸ்டி, அதோட அந்த 18, 19, 20, 21 அது ஒரு 3% கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது கூட நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் குறைப்பாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம எப்போயுமே வந்து கடைக்கு போய் என்ன ஜுவல் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சிட்டு போடுங்க. நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிட்டு வந்து மாதம் என்னால் கட்ட முடியும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த சிட் போடுங்க. முதலே வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து நம்மளால் 5000 தான் கட்ட முடியுங்கிற இடத்துல இல்லை 10,000 கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்மளால் 4 மாதம் தான் கட்ட வந்திருக்கு, 6 மாதம் தான் கட்ட வந்திருக்கு அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டே கிடையாதுங்க. இதில் இன்னொன்று அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம if there is discontinuation or pre-closure under the plan, it should be informed to the management in case of the closure of the scheme before maturity. அதாவது நம்ம ஸ்கீம் வந்து 11 மாத ஸ்கீமு, அதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 month installment amount would be deducted for the gift issued if any. அவங்க கொடுத்த கிஃப்ட்டுக்காக 1 month இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பிடிச்சிக்குவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து 1000 rupees அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 2000 rupees கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொடுக்க போகிற கிஃப்ட்டு என்னவோ வந்து அதுக்கு பாதி விலை தான் வச்சுக்கோங்க, 1000 rupees ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சப்போஸ் ஸ்கீமை ஊடாலே டிஸ்கன்டினியூ பண்ணுறோம்னா அவங்க 2000 rupees-ஐயும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு சிட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கடைசி வரையும் போடுற மாதிரி உள்ள மினிமல் அமௌண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் வந்து ஸ்வர்ணதாரா ஷைன். இது பார்த்ததுமே தெரியும் உங்களுக்கு, பழைய தங்கத்திற்கு புதிய தங்கம் வாங்கும் திட்டம். ஸோ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ஓல்டு கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஓல்டு கோல்டை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து உருக்கி அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நமக்கு ஒரு வர வச்சு கொடுத்துருவாங்க.
சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 30 கிராம் இருக்குது ஒரு செயினோ இல்லை ஏதோ ஒன்று 30 கிராம் இருக்குது அப்படின்னா அதை அன்றைக்கி மெல்ட் பண்ணி பியூரிட்டி செக் பண்ணி அது 22K இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 30 கிராம்ஸ்க்கு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அதாவது நீங்கள் கொடுக்கும் பழைய தங்கத்தை உருக்கி அதன் தன்மைக்கு ஏற்ப பியூரிட்டி 916 தங்கமாக கணக்கிடப்பட்டு அந்த எடையை அன்றைய தேதியில் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வரவு வச்சக்கப்புறம் அன்றைக்கே நகை எடுக்காமல் நம்ம ஒரு 11 மந்த் வெயிட் பண்ணி நகை எடுத்தோம் அப்படின்னோம்னா 11 மாத தவணை முடிவில் நீங்கள் வாங்கும் 916 தர தங்க நகைகளுக்கு செய்கூலியோ சேதாரமோ கிடையாது. ஸோ நம்ம அங்கே வந்து என்ன நகை பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு வந்து நோ வேஸ்டேஜ், நோ பேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் வராது. பட் ஸ்டோன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டோன் சார்ஜ் வந்து நம்ம தான் கொடுத்தாகணும், ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுத்தாகணும் உங்களுக்கு. ஆனால் மினிமம் வந்து 20 கிராமாவது நம்ம இதில் வந்து வச்சுருக்கணும். 2.5 சவரனாவது வந்து பழைய தங்க நகை போட்டு தான் நம்ம எடுக்க முடியும். இல்லை என்கிட்ட 1 பவுன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பவுன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மினிமம் 2.5 பவுன் 20 கிராம்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்கீமுக்கு வந்து நமக்கு எந்த கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒன்லி நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்டிக் நகை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஜுவல்வன் நகை, ஆன்டிக் நகை எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் என்ன ஒரு லைன் போட்டிருக்காங்கன்னா, இந்த விதிமுறையில் அவ்வப்போது மாற்றம் செய்யவோ திருத்தவோ சேர்த்துக்கவோ அல்லது நீக்கவோ நிறுவனத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதுன்னு ஒரு லைனை கொடுத்துட்றாங்கங்க. ஸோ திடீர்னு ஸ்கீம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பேச முடியாது. ஸோ ஸ்கீம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நேரில் போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு கேரண்டியை நம்ம கேட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. பட் ஓல்டு கோல்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டுட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு 10 to 11 மந்த்ஸ் நம்மளால் காத்திருக்க முடியும் அப்படின்னா அப்படி வாங்குறது பெனிஃபிட் தான் நமக்கு. ஏன்னா ஒரு இன்றைய தேதியில் ஒரு பழசை போட்டு புதுசு எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 18% வேஸ்டேஜ்லாம் கொடுத்து எடுத்தோம்னா நம்ம அதுவே வந்து ஒரு பவுனு கிட்ட நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு. ஒரு 30 கிராம் நகையை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 பவுனுங்கிறது தாராளமாக அந்த வேஸ்டேஜ் வந்துடுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சிட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிட் ஸ்கீம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நேரில் போய் ஆரம்பிங்க. கடைக்கு போய் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெஸ்ட்டு சிட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓல்டு கோல்டு கொடுக்குறதுக்கு வந்து ஸ்வர்ணதாரா ஷைன் வந்து பெஸ்ட்டு தான். அதுலேயும் இவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் வந்து பிராண்டடாக தான் இருந்தது. ஏன்னா அது அங்கே நேர்லேயே நான் பார்த்தனால சொல்கிறேன், அது பிராண்டட் கிஃப்டாக தான் இருந்தது. ஸோ கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு போய் வாங்குறீங்க அப்படின்னாலுமே கலெக்ஷன்ஸ் பாருங்கள். எனக்கு அங்கே ஓரளவுக்கு கலெக்ஷன் இருந்த மாதிரி தான் தோணுச்சுங்க. நான் வந்து பேங்கிள் செக்ஷனில் தான் உட்காந்து அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ பேங்கிள் வந்து பார்க்குறப்ப இருந்தது. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்கள்ட்ட சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். கொரோனா சமயத்தில் சிட் ஸ்கீம் போட்டு இங்கே ஒரு செயின்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த கடையோட சிட் ஸ்கீம் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சென்னைக்குள்ளே இருக்கிற கடை அப்படின்னா தாங்க என்னால் பார்த்து சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு கடையை சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியலை. ஸோ மோஸ்ட்லி சென்னை, அதுக்கப்புறம் மதுரை சைடு, எங்கள் ஊர் சிவகாசி சைடு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த சிட் ஸ்கீம் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. கூடிய சீக்கிரத்துலேயே கிவ் அவே கொடுக்குறதா இருக்கேங்க. ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video.